பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. 1857 சட்டவிதி 14 படி மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது என்று சொன்னீர்கள். அதில் இடம்பெற்ற அம்சங்கள் என்ன தாயே? ஆம் மகனே, மெட்ராஸ் மாகாணம் நிறைவேற்றிய அந்த தீர்மானம் சொல்லும் அந்த கொந்தளிப்பான நாட்கள் ஆங்கிலேயர்களுக்கு எப்படி இருந்தன என்பதை தெளிவாகச் சொல்லும். அந்த தீர்மானத்தில் இடம்பெற்ற வாசகங்களை சொல்லுகிறேன் கேள். ஹைதராபாத் எப்போது வேண்டுமானாலும் கலவர நெருப்பு பற்றிக் கொள்ளும் பகுதியாக இருக்கிறது. நம் கோபத்தை அதிகரிக்கச் செய்யும்படியாக அங்கே நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. கர்னூல், கடப்பா, மலபார் மாகாணங்களில் பெருமளவில் முஸ்லிம்களிடத்திலும் கூட கலவர மனநிலை காணப்படுகிறது. மெட்ராஸ், ஆற்காடு, வேலூர், திருச்சிராப்பள்ளி நகரங்களில் இந்தியாவில் உள்ள நவாப் ஆட்சி முறையை ஒழிக்கும் நமது திட்டத்துக்கு நம்மீது வன்முறை எண்ணங்களும் வன்மமும் இஸ்லாமியர்களிடையே தலை தூக்கியுள்ளது. இந்த மனநிலை மற்றவர்களிடமும் வேகமாக பரவி வருகிறது. சுதேச சமுதாயத்தின் மீது பத்திரிகைகளின் பார்வை அதிகமாக பதிந்துள்ளது. நமது அரசாங்கத்தின் பொது நிர்வாகம், இராணுவம் மற்றும் அரசியல் விவகாரங்கள், மக்களிடம் ஏற்பட்டிருக்கும் அதன் தாக்கங்கள் மற்றும் விளைவுகள், குறிப்பாக சுதேச இராணுவ வீரர்களிடம் ஏற்பட்டுள்ள மனக்கசப்பு போன்றவை பெருமளவில் பத்திரிகைகளில் விவாதப் பொருள் ஆகியுள்ளது. பலத்தை அதிகரித்து வரும் நமது நடவடிக்கைகள் குறித்தும் அதிக அளவில் மக்களிடம் விவாதங்கள் எழுப்பப்படுகின்றன. ஆனால் நமக்கு எதிரான இத்தகைய மோசமான கருத்துக்கள் இந்தியாவில் உள்ள ஆங்கில புலமையுள்ள வாசகர்களிடம் அதிகமாக சென்றடையவில்லை. நமக்கு விரோதமான கருத்துக்களை சுதேச பத்திரிகைகள் அதிகம் வெளியிட்டு சுதேச சமுதாயத்தின் மத்தியில் நம்மை பற்றிய மோசமான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியுள்ளன. அதன் மூலம் நாசகரமான எண்ணங்களை தோற்றுவித்துள்ளன. ஆண் வாரிசுகளே இல்லாத சுதேச சமஸ்தானங்களை நமது பேரரசோடு இணைத்துக் கொள்ளும் நம் வழிமுறைகளுக்கும் கொள்கைக்கும் எதிராக அனல் கக்கும் மொழியிலேயே வார்த்தைகள் பகிரப்பட்டு வருகின்றன. எப்படி அச்சத்தின் வயப்பட்ட ஆங்கிலேயர்களின் வார்த்தைகள் அந்த அறிக்கைகளில் வெளிப்பட்டன. 1857 ஜூலை 28 தேதியிட்ட இன்னோர் அறிக்கை மேலும் ஒன்றை சுட்டிக்காட்டியது. சதிகாரர்கள் பெல்காமிலிருந்து மைசூர், மெட்ராஸ், கர்னூல் ஆகிய இடங்களுக்கு பிரிந்து சென்று நிறைவேற்றுவதாக இருந்த சதித்திட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. 1857 ஜூன் மாத மத்தியில் நானா சாஹேப் பேஷ்வாவின் ஆட்களான துப்பாக்கி ஏந்திய ரோஹில்லாக்கள் நிசாமின் பகுதியிலிருந்து கர்னூல், கடப்பா மாவட்டங்களுக்குள் கவலையளிக்கும் விதத்தில் ஊடுருவி இருக்கின்றார்கள். ஜூலை 17 ஹைதராபாத் ரெசிடென்சியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்புடையவர்களுடன் இவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. மைசூருக்கும் ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கும் துப்பாக்கி ஏந்திய ஐரோப்பிய காலாட்படையை அனுப்பி வைத்து முகம்மதியர்களை பயமுறுத்தி பணிய வைப்பது நமக்கு நன்மையை தரும் என்ற எண்ணம் இப்போது ஏற்பட்டுள்ளது. 1858 பிப்ரவரி 26 தேதியிட்ட கவர்னர் ஜெனரலின் சுற்றறிக்கைக்கு பிரிட்டிஷ் கமிஷனர்
சாமார் குபான் ஒரு பதில் எழுதினான். அதில் அவன் இப்படி குறிப்பிட்டான்: பிராமண ஜாதியினர் நம்மீது அதிருப்தி கொண்டிருக்கின்றார்கள், நம்முடன் விரோதம் பாராட்டுகிறார்கள். சமய அமைப்புகளின் தலைவர்கள், பெரும் சாகுகார்கள், பாளையக்காரர்கள், கிராமத் தலைவர்கள் அனைவரும் நம் ஆட்சியை பலமாக எதிர்க்கிறார்கள். இந்த பிரிவினர் எல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி மீது பகைமை பாராட்டி மக்களிடையே நம்மீதான துவேஷத்தையும் வளர்க்கிறார்கள். வடபகுதி புரட்சிக்காரர்களுடன் தொடர்பு கொண்டு அந்த பகுதியின் தீங்கு விளைவிக்கக்கூடிய அமைப்புகளின் ஒற்றர்களுடன் உறவாடுகிறார்கள். அவர்களை தங்கள் வீடுகளுக்கு அழைத்து வந்து இரகசிய கூட்டங்களை நடத்துகிறார்கள். அதன் மூலம் நம் அதிகார எல்லையை சுருக்கி அழித்துவிட முயற்சி செய்து வருகிறார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.